இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம சிட்டுக்குருவியாக பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துலலாம் வந்து நம்ம பாக்ஸும் பானையும் வந்து கட்டி வச்சுருங்க. அந்த இடத்துலாம் வந்து சிட்டுக்குருவி வந்து உட்காந்துதா இல்லையான்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் தாங்க வந்து இப்போ தாங்க வந்து சிட்டுக்குருவி வந்து உட்கார ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு குஞ்சு பிரிச்சிருக்குதுங்க. அதுக்கப்புறம் இந்த 2 பானையிலையும் இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து சிட்டுக்குருவியே உட்கார ஆரம்பிக்கலைங்க. அதுக்கப்புறம் எதிர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கட்டி வச்சுருக்கேங்க. அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒயிரோ வைக்கோலாம் தொங்கி நின்றுச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து சிட்டுக்குருவி இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேங்க. அதே மாதிரி தான் நான் போயிட்டு பார்த்தோன்னே நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா அது உள்ள வந்து ஒரு சிட்டுக்குருவி குஞ்சு 4 குஞ்சு இருந்துச்சுங்க. அது வந்து பார்த்துனே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட பேரண்ட்ஸ் வந்து வெளியே வந்து கத்தினே இருந்துச்சுங்க. சரி நம்ம அந்த சிட்டுக்குருவி எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் கீழே இறங்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்து வீட்டு மாமா வீட்லையும் இதே மாதிரி தாங்க வந்து ஒரு பாக்ஸும் ஒரு பானையும் வந்து கட்டி வச்சுருங்க. அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மர பாக்ஸுன்றதுனால வந்து ஹோல்ஸ் வந்து சின்னதாங்க போட்டு வச்சுருந்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் உள்ள வந்து கேமரா விட்டு பார்க்க முடியலங்க, அது உள்ள நான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. எப்படியும் வந்து பானையில் வந்து எதுவுமே இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீட்லேயும் வந்து வந்தாங்க பெரிய பாக்ஸ் வந்து கட்டி வச்சுருந்தோம். அந்த பாக்ஸ்லையும் வந்து வைக்கோலாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதுலேயும் சிட்டுக்குருவி இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேங்க. இதேமாரி உங்கள் வீட்லேயும் காட்டி வைங்க சொல்லிட்டு கேட்டுக்கிறேங்க. மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.